சினோக்களை காணவே இல்லை பாருங்க. இந்த வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம் அவ்வளோ சினோ இருந்தது, எல்லாமே வந்து கரைஞ்சி கொண்டு போடுது. பாருங்க, இதெல்லாம் இன்றைக்கு கரைஞ்சிடும் மேபி. இதெல்லாம் எப்படி மூடி போய் இருந்தது, என்ன துட்டிரண்டு கரைஞ்சிடுது. பார்த்துக்கொண்டு நிற்க சினோ காணவே இல்லை. 2 நாளில் சினோவிൻ്റെ ஆட்டமே முடிஞ்சு. சினோக்கள் வந்து கெவியாக தானே கொட்டினது எல்லாம் கிழிஞ்சிட்டு செஞ்சு. ஸோ சார் வா, மண்ணெல்லாம் தெரிய வலிக்கிட்டுது. நல்ல பசலையாக தான் இருக்குது போல் இருக்குன்னு எல்லாம் முக்கி மண்ணுக்குள்ளே பலதாக போய் இருக்குது. வீட்டை சுற்றி நடந்து இப்போ வீட்டடிக்கும் வந்தாச்சு. அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். டே 17. இப்படியே டே மட்டும்தான் சேம், அந்த நாள் மட்டும் மாறிக்கொண்டே போகிறது. 17வது நாளில் நிற்கிறோம். 100 டே சேலஞ்ச் வந்து கனடாவில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோம்ன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நேரத்தை சொல்ல நீங்களே எங்கே போகிறீங்க, என்னடா இவ்வளோ நேரம் என்னடா செய்தீங்கன்ட்டு 2:45 ஆகிட்டுது. இன்றைக்கு சுட்டியான பிஸி. ஸோ இப்போ விடிய எழும்பினது வந்து எத்தனை மணிக்கு சொன்னால் 8 மணிக்கு எழும்பி இந்த யூடியூப் வீடியோ வந்து ஒவ்வொரு நாளும் கனடாவில் வந்து கனடா நேரம் 9:30க்கு வந்து ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ அதை எடிட் பண்ணி போட்டு செட்டியான கொஞ்சம் கண்ணெல்லாம் வந்து இன்றைக்கு தலை வந்து இந்த கொஞ்சம் ஏர்லியாக எழும்புறது லேட்டாக படுக்கிறதால கண் வந்து நோய் வலிக்கிட்டு. அப்போ கொஞ்சம் படுப்போம்னு சொல்லி படுத்துட்டு அப்புறம் எழும்பி குளிச்சுட்டு திடீரென்று ஒரு கோல் ஒன்று வந்தது. இன்றைக்கு ஒரு டிஜே நைட் பார்ட்டி ஒன்று நடக்குது. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் செய்யணும்னு சொல்லி அதை எல்லாம் எடிட் பண்ணி போட்டு முடிய இப்போ 2:48 ஆகிடுது. ஸோ அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு மகளிர் தினம். எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் இந்த கனடாவுக்கு வந்த நாளில் நிறைய பிஸ்னஸ் பீப்புளோட பழகியிருக்கிறேன், நிறைய இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன். நான் பயணம் செய்த கூடுதலான இடங்களில் வந்து பெண்கள்லாம் முதலிடத்தில் இருக்கிறார்கள் இந்த பிஸ்னஸில், மற்றது ஒரு டேலண்டில். அப்படி பார்க்க போய்க்க பெண்களாலையும் எல்லாமே முடியும்ன்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எகைன் எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய டேயை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2:47க்கு தான் இந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2:49 ஆகிடுது. இப்படியே கதைத்து கொண்டிருக்க நாளும் போகுது, நேரமும் போய்கொண்டே இருக்கிறது. 17வது நாள். 17 நாளில் நான் என்னென்ன செய்தேன்றது வந்து எனக்கே தெரியாமல் இருக்குது. ஆனால் நிறைய வந்து சக்ஸஸ் இருக்குது. நிறைய ஃபாலோவர்ஸை வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம். ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் வந்து கூடிக்கொண்டே வருது. டிக்டாக்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருது. யூடியூப்லேயும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருது. உண்மையிலேயே வந்து இந்த யூடியூப்பை வந்து நாங்கள் முதல் வந்து செய்த மாதிரி செய்திருந்தால் எனக்கு எப்படியும் ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருப்பினோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் வந்து முதல்ல வந்து அப்படி தான் ஓடிக்கொண்டு இருந்தது. அப்புறம் நான் விட்டு போட்டதால் என் அல்கோரியம் வந்து டவுன் ஆகிடுது. ஸோ இனி அந்த தகவல்கள் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் நடக்காதுன்றதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்ய போகிறீங்க. ஸோ மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரி மக்களே, என்னென்னு சொன்னால் இப்போ வெளியில் வந்துட்டேன். வெளியில் சும்மா கொஞ்சம் நடந்து தெரியும்னா வந்தேன். குட் வெதர். சினோக்களை காணவே இல்லை பாருங்க. இந்த வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம் அவ்வளோ சினோ இருந்தது, எல்லாமே வந்து கரைஞ்சி கொண்டு போடுது. இண்டையோட வெதரோட இன்னும் கரைஞ்சிடும். இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் அங்கட தோட்டம் இருந்த இடத்த காட்டுறேன்னு பாருங்க. இனி இந்த இடத்துல வந்து தோட்டம் செய்யணும். சம்மருக்கு தான் எல்லோரும் தோட்டம் செய்யணும். இனி இல்லை, இன்னும் ஒரு 1 மந்தில் வேலையை வந்து ஆரம்பிக்கலாம். போகாத மாதிரி நாங்கள் தான் லாக் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன் இது நாங்கள் தடுத்துனாங்கண்டா, முதல் வந்து தோட்டம் செய்த நாங்கள் தோட்டம் செய்ய எங்களோட நாங்கள் விதைச்ச பயிர் எல்லாத்தையும் வந்து முயல் வந்து சாப்பிட்டுடுது. ஸோ அதால் அந்த கதவை திறக்காதபடி செஞ்சு விட்டாங்க. இந்த பக்கத்தெல்லாம் போகலாம். காட்டுறேன் பாருங்கோ. இதெல்லாம் இன்றைக்கு கரைஞ்சிடும் மேபி. பாச்சா காட்ட போகிறேன். எவ்வளவு நாள் அப்புறம் இது பின்னு வரோம். என்ன முதல் பாவிக்கு போடைக்க வந்தது. வா, ஃபுல்லாக கரைஞ்சிட்டு நிறைய சினோ இருந்தது. ஒண்டேங்க கரைஞ்சி. வா, இனி புல்லும் வந்து டக்குன்னு பச்சை கலரு வந்துடும். இது இந்த சம்மருக்கு சினோக்கள் வந்து கெவியாக தானே கொட்டினது எல்லாம் கிழிஞ்சிட்டு செஞ்சு. ஸோ சார் அதுண்ட கூட மாற்றோம். அந்த நட்டு விழுந்த உடனே காற்றுக்கு தான் இது இருக்குது. அது அப்படியே கிழிச்சு விட்டுது. இது நட்டு விழுந்தோடனே இது அப்படியே கீழே விழுந்தோடனே இது குத்தி கிழிச்சு போடுது. ஓகே, மற்றது இது பாருங்க. வா, மண்ணெல்லாம் தெரிய வலிக்கிட்டுது. நல்ல பசலையாக தான் இருக்குது போல் இருக்குன்னு எல்லாம் முக்கி மண்ணுக்குள்ளே பலதாக போய் இருக்குது. இங்கே வாங்க, அது இந்த விண்டருக்கும் அப்படி உயிரோடு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சினோ வெளியில் வந்தோன்னா அப்படியே பஜ்ஜியாக மாறுது.
இதில் வந்து பைத்தங்கொடி நட்டிருந்தாங்க. இந்த முறை எல்லாம் வந்து வடிவாக செய்யணும். எல்லாமே வந்து குப்பையாக செய்துட்டோம். போன முறை ஒன்றில் தான் நினைவப்பட்டது. ஓகே, இனி வந்து பெருசாக செய்யலாம். இங்கே பாருங்க, பாபிக்யூ மிஷினை மட்டும் மூடி விட்டு கிடக்கு. பின்னுக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது எங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளவோ செய்யலாம். பின்னுக்கு சூப்பர் க்ளீனாக இருக்குண்ணே. வா வா லைட்டாக காற்றடிக்குது. அதால் அந்த குளிர் வந்து லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. அதுக்காண்டி அந்த பெரிய குளிர் ரெண்டெல்லாம் இல்லை. இது ஃபுல்லாகவே நிற்கலாம், டே ஃபுல்லாகவே இதில் வெளியில் நிற்கலாம். இந்த உடுப்போடி அவ்வளோ பெரிய பேட் அண்ட் இல்லை குளிர். பட் ஓகே, நாளைக்கும் இதே மாதிரி வெதர்ன்னு சொன்னால் நாளைக்கே காரை க்ளீன் பண்ணுவோம். ரெண்டு யோசிச்சுருக்கிறேன்னு பார்ப்போம். ஏன்னா காரையும் க்ளீன் பண்ண தான் வேணும். ஓகே, நாங்கள் வெளியிலே வந்துட்டோம். உண்மையாக சமரண்டா அவ்வளோ ஜாலி. என்ன சமரண்டா கனடா போல ஒரு நாடு இல்லை. உண்மையாக அவ்வளோத்துக்கு ஃப்ரீடம் கூட. இங்கே இந்த வெதரால் தான் எல்லாம் பிறக்கிறது. இந்த 68 உடுப்போல போட்டு வெளியில் வந்து நிற்கலாது. வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் பிசர் தானே வரும். இங்கே வேறுங்க இந்த காரை தான் அடிக்கடி காட்டுறேன். எல்லாம் வந்து இப்படி மண் இருக்குன்னு யோசிக்காங்க. இங்கே இதுக்கு எல்லாமே படிஞ்சிட்டு இந்த முறை பெருசாக மெயின்டைன் க்ளீனிங்கே செய்யலை. இந்த மாதம் 29ஆம் தேதி வந்ததுன்னு சொன்னால் கார் எடுத்து 1 வருடம் 1 இயர் ஆக போகுது. கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டோம். பார்த்தீங்களா, நாங்கள் எங்கள்ட வீதி அந்த பக்கம் போயிடுவோம். வாங்க, சூப்பராக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கிறேன். வேறு லெவல் உண்மையிலே. சில பேர் சைக்கிளையோட வலிக்கிட்டோம். இங்கே பேர் அந்த வழியில் சைக்கிளையோட வலிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒப்படி மூடி போய் இருந்தது. என்ன துட்டே கரைஞ்சிடுது. பார்த்துக்கொண்டு நிற்க சினோ காணவே இல்லை. 2 நாளில் சினோன்ற ஆட்டமே முடிஞ்சு. நேற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் லைட்டாக காட்டியிருப்பேன். இதில் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு ஒன்றையுமே காணல. மரங்கள் எல்லாம் பாருங்க இனி வந்து தழுக்க வலிக்கிட்டோம். அணைஞ்சு பாருங்க, நடக்க அந்த கீச்சு தான் சவுண்டு இருக்குது. ஏன்னாண்டா கீழே வந்து ஈரழிப்பு அவ்வளோ ஈரம் தானே, தண்ணி தானே, எல்லாமே வந்து கீழே தானே போயிருக்கும் கரைஞ்சி. இந்த மரங்கள் மட்டும் அப்படியே நிற்கும் உயிரோட. மற்ற எல்லா மரங்கள்லையுமே வந்து இல்லை வந்து விழுந்துடும். இதால் போனாலும் எங்களை வீட்டை போகலாம், இப்படியே சுற்றி போகலாம். நான் போய்க்குள்ள வந்து இப்படி சுற்றி போவோம். ஓ, சிட்டி ஆகாது அடிக்குது. சூப்பராக தான் இருக்கானே. இது வாங்க, இது வந்து இவரத்துக்கு வெறும் மட்டும் கிளனா லாஸ்ட்டு பின்னுக்கு பாருங்க. வந்து இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து தண்ணி தான் நிற்கும். என்ன தண்ணி இதுக்கு வந்து நிற்குமென்று தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. சம்மர் ரெண்டு எல்லாரும் தெரியுது தானே. ஏன்னா எல்லோரும் நாயெல்லாம் கூட்டி கொண்டு வெளியில் வந்துட்டோம். வா, இனிதான் வந்து கனடா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இனி எங்களுடைய வீடியோக்களும் வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த சப்பாத்துக்கு எங்கேயோ தண்ணி போட்டது போல இருக்கு. யா, இந்த பாருங்க, இதுக்கால தண்ணி போட்டுது. ஐயோ, நாங்கள் இப்போ நான் அந்த பக்கத்தால் வந்து நான் விதைக்க இப்போ இப்படி எங்களோட வீட்டை சுற்றி பின்பக்கத்தால் போகிறேன். போமா, இப்படி ஒரு வெதரை தான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறதுன்னு. ஆனால் அது பழகிட்டுது. இந்த எப்படி சினோ வந்ததுன்னு தெரியலை. இப்போ அதை யோசிக்க தெரியலை. ஆனால் இவ்வளோ நாளும் வெஜ்ஜு செஞ்சிடுது. பட் ஆனால் வார வீக் சினோ ஹாட்டுது. சம்டைம் அது வெதர் வந்து மாறலாம். மாறிச்சுன்னு சொன்னால் பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்டா இனி வலி இப்படி ஒரு வெதரை பார்த்துட்டு எப்படி நடந்து தெரிஞ்சுட்டு இனி என்னென்னு சொல்கிறது, சினோ வலிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ஓகே, இங்கே வாங்க, தண்ணி சதது அவ்வளோத்துக்கு கரைஞ்சி அப்படியே தண்ணி ஊற்றுது கீழே. பார்த்தீங்களா, ஆனால் தண்ணி மேலே தான் நிற்குது. மேல் மட்டத்தில் கரைஞ்சி அப்படியே போகுது. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் கரையாமல் அப்படியே இருக்குது. சில இடங்கள் வந்து கரைஞ்சிட்டுது. ஓகே, இப்போ நான் வந்து வீட்டை சுற்றி நடக்கிறோம். அப்படியே நல்லா தான் இருக்குது. நடக்கிறது நல்லா தானே. இந்த முறை ஜிம்முக்கு போகணும்னு யோசிச்சுருக்கேன். பார்ப்போம். மற்றது பகல் எழுப்பி நடக்கணும்னு யோசிச்சுருக்கிறேன். வீட்டை சுற்றி நடந்தாலே ஓகே. இப்படி ஷூவை போட்டுட்டு வீட்டை சுற்றி நடந்தாலே அது நல்லா தானே இருக்கும். அதுவரை வந்து இந்த 100 days சேலஞ்சில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்க. வீட்டை சுற்றி நடந்து இப்போ வீட்டடிக்கும் வந்தாச்சு. நல்லா தான் இருக்குது. ஆனால் சத்தியமாக இன்னும் குளிரல. நான் கேன நேரம் நிற்கிறதுக்கு தயார். இப்போ உடம்பு குளிரவே இல்லை, கைதான் அந்த குளிர் ஃபீலாக உணருது. ஏன்னு சொன்னால்
அந்த காற்றடிக்கிறதால அப்படி ஒரு குளிர் ஒன்று இருக்குது. பாப்பா எத்தனை நினைக்குது இப்போ 8க்கு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தால் 10-15 வரும், பிறகு திருப்பி குறையும் இரவுக்கு பார்ப்போம். ஓகே, மதியம் 4:23. வணக்கம் மக்களே. இப்போ எங்கே போக போகிறோம்னு சொன்னால் வீடியோ ஷூட் ஒன்று எடுக்கிறதுக்கு போகிறோம். 6க்குன்றதை வந்து இப்போ வெளியில் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ போகலாம். கேமரா ரெடி, பேக் ரெடி, கேமரா சைடும் இப்போ மாற்றியாச்சு. இன்றைக்கு எங்களோட தம்பியைத்தான், மாமாவோட மகனை தான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு போகிறோம். போலீஸ் காரும் வந்து நிற்கிது பாருங்க வீட்டை. போலீஸ் கார் வந்து நிற்கிது பார்த்தீங்களா. சரி, இப்போ நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். ஓ மை காட், போலீஸ் ரேம் 911 காட்டிங்க எதனா எமர்ஜென்சி என்னங்க. யா, வாட் இஸ் திஸ்? I don't know. Something random. Wow. வீடியோ நான் தான் எடுத்தது. அப்போ வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு, ஸோ இங்கே தான் வந்து அந்த சல்மன் மீன் வந்து நாங்கள் நிறைய ஆட்கள் வந்து பிடிக்க வந்து பார்த்துட்டாங்க. இப்போ வந்து திருப்பி இந்த இது வந்து நீர் வந்து திருப்பி இந்த தண்ணி வந்து ஓட வலிக்கிட்டு கொஞ்சம் நாளாக ஃப்ரோஸ்டின் ஆகி போயிருந்தது. இப்போ வெதர் ஓகே தானே. ஸோ இப்போ நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம். நான் இப்போ வெளியில் வந்துட்டேன். நேரம் இப்போ 6:30. என்னடா 6:30 ஆகியும் இன்றைக்கி இருளில் பாருங்க, வெளியில் சுற்றியான வெளிச்சமாக இருக்குது. என்னென்று நானும் ஜோஜோன்னு நான் நினச்சேன், வெதர் மாறிட்டு தானே, குளிரும் இல்லை, ஸோ அதுக்கான தான் வெயில் இருக்கேன்ட்டு. என்ன நடந்தது தெரியுமா இன்றைக்கி? இப்போ 6:30 நேரம். உண்மையாகவே இப்போ வந்து 5:30 இருக்கணும். கனடாவில் வந்து இப்போ நேரம் மாற்றிட்டாங்க. இந்த குளிர்காலத்திலையும் சம்மர் தொடங்க போகுதுன்னு சொன்னால், இந்த குளிர் வார காலத்திலையும் குளிர் முடிகிற காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் வந்து டைம் சேஞ்சிங் ஒன்று வந்து நடக்கும். இது வந்து கூடுதலாக கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு வந்து இரவு 12 மணிக்கு இந்த நேரத்தை வந்து மாற்றிருக்காங்க. வெளிச்சத்தையும் வந்து அதிகமாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் முன்னுக்கு வந்திருக்கிறோம். ஸோ அப்போ இனி எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் நாங்கள் இனி 1 மணி நேரம் லேட்டாக போனாலும் என்னென்னு சொல்கிறேன், நல்ல வெளிச்சங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னரங்களில் போனாலும் மக்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இந்த ரோடில் ஏதாவது தெரியுதா? பாருங்க, இப்போ வாகனம் அந்த இது மறைக்கிறதெல்லாம் தெரியுது. கனடாவில் இனி வாகனம் ஓடுறதும் சிட்டியான கரைச்சல். இனி சன்கிளாஸும் போட்டு தான் ஓடணும். ஏனெண்டா இந்த குளிர் வந்தால் வெளியில் இறங்க இல்லாது, வெயில் வந்தால் கார் ஓட இல்லாது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே கனடாவில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. நான் கண்ணை இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சரி வராது. கண்ணை பார்த்தீங்களா அப்படி வச்சுக்கண்டு வா, இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு. எத்தனை விளையாட்டு விளையாட்டாப்பா. இந்த சைட்டை பாருங்க, அப்படியே அங்கே இருக்கிற சினோ அப்படியே கட்டஞ்சி அப்படியே அந்த பக்கத்தால் ஓடுது. இதெல்லாம் தண்ணி. வெதரும் வந்து திடீரென்னு இப்படி மாறிடுது. இது போன வருஷம் எனக்கு இப்படி தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சு வந்தது. இன்றைக்கு இந்த வருஷம் அந்த சினோ ரோட்டில் இருந்த சினோ எல்லாமே திடீரென்னு காணாமல் போயிட்டுது. அதுதான் பெரிய ஒரு அதிசயமாக கிடக்கு.